கெனிமா, கெனிஷா, தங்கமே கெனிஷா. ஓகே, பார்ட் 2ல என்ன நீங்கள் டேக் பண்ணியிருக்கீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபேக் ஐடியோட கமெண்ட் எடுத்து வச்சு நீங்கள் பேச போறீங்கன்னா சம்மந்தம் இருக்கிறத எடுத்து வச்சு நான் பேசுவேன். ஏன்னா நீங்க எழுதுனது உங்க ப்ரொஃபைல்ல, இது ஒரு ஃபேக் ஐடி எழுதுனதை கொண்டு வந்து ஏன் மேல பழி போடுறீங்க. ஆனா உங்க சொந்த ப்ரொஃபைல்ல ஒரு குடும்ப பெண்ணை பத்தி பேசினதுக்கு நான் அப்ப பேசவாமா? குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கெனிமா, கெனிஷா, தங்கமே கெனிஷா. ஓகே, பார்ட் 2ல என்ன நீங்க டேக் பண்ணியிருக்கீங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபேக் ஐடியோட கமெண்ட் எடுத்து வச்சு நீங்க பேச போறீங்கன்னா சம்பந்தம் இருக்கிறத எடுத்து வச்சு நான் பேசுவேன். ஏன்னா நீங்க எழுதுனது உங்க ப்ரொஃபைல்ல, இது ஒரு ஃபேக் ஐடி எழுதுனதை கொண்டு வந்து ஏன் மேல பழி போடுறீங்க. ஆனா உங்க சொந்த ப்ரொஃபைல்ல ஒரு குடும்ப பெண்ணை பத்தி பேசினதுக்கு நான் அப்ப பேசவாமா? அதுவும் நீங்க என்ன கேட்டீங்க, என்ன மாதிரி குடும்பத்துல இருந்து பிறந்து வந்தீங்கன்னா எங்களை கேக்குறீங்க. எங்க குடும்பத்தை கூட விட்டுருங்க சரியா. நாங்க ரோட்ல இப்படி கை தட்டுறோம்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்டைல்ல பேசவா. இந்த மாதிரி கைத்தட்டுறவளுங்க அடுத்த புருஷனோட வீடியோ போட்டாலோ சோஷியல் மீடியாவில் கட்டி பிடிச்சிட்டு ஆடினாலோ எங்க ஆளுங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? அட என்னடி அடுத்தவன் புருஷனை வேக்கங்கட்ட மானங்கட்டவளே, என்னடி உனக்கு அடுத்த புருஷனோட காதுல இந்த பக்கம் அப்படின்னுவாங்க. நல்லாவே நம்மள இந்த தெருல எவனுமே மதிக்க மாட்டானுங்க இந்த பொறப்பால. இதுல அடுத்தவன் புருஷனோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கே, இந்த ஏரியா மக்களே நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட போறாங்க, அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்பட்டு அப்படி சொல்லுவாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம், இங்க பாருங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம், நாங்களும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னடி ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பளையோட என்ன ஃப்ரெண்ட்ஸ், பொம்பளை ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அது என்னது, இது மேடை மேல ஏறி நின்றுகிட்டு முன்பே வா என் அன்பே வா நான் அவளும் வீட்டுக்குள் வேற ஒரு வந்தாலே காதல் பாட்டை பாடிட்டு சூர்யாவும் அவங்க பேர் ரெண்டு பேரும் பாடின பாட்டை பாடி வச்சுட்டு கேட்டா நாங்க ரெண்டு நண்பர்கள்னுவீங்க. நாங்களும் இதை நம்பணும், இதை பார்த்து எதுவுமே நாங்க கேட்க கூடாது. இட்ஸ் ஓகே காதல் பாட்டு பாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா தோல் கூட கொஞ்சம் சாஞ்சிக்கணும்னு அருண் நான் பாட்டை பாடி இருக்கணும், அதை பண்ணல. பட் இதெல்லாம் நாங்க கேட்கவே போறது இல்லை, எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நீங்க ஓப்பனா போட்ட கேவலமான கமெண்ட்டுக்கும் அந்த அபியூசிவான வேர்ட்ஸுக்கும் தான் ஒரு 2 குழந்தையோட அம்மாவையும், அது மட்டும் இல்லாம பிரிந்து வாழக்கூடிய ஒரு பெண், உங்களால இல்ல பிரிந்து வாழ்ற பெண்ணுன்னு வச்சுக்கோமே, அதை நாங்க வி டேக் இட் பேக். பிரிந்து வாழக்கூடிய ஒரு பொண்ணை நீங்க அபியூஸ் பண்ணிட்டீங்க, அது உங்க ப்ரொஃபைல்ல இருந்து வந்துச்சு, அது உங்க மேலதான் தப்பு இருக்கு, உங்க ப்ரொஃபைல் மேலதான் தப்பு இருக்கு. என் வீட்டுல நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா நான் சொல்ல முடியாது எனக்கு தெரியாத நெருப்பு எரிஞ்சிச்சுன்னு, நான் வீட்டில் இருக்கலன்னு சொல்ல முடியாது. என் வீட்டில் நெருப்பு இருந்துச்சுன்னா அப்போ நான் தான் ஸ்டவ்வை ஒழுங்காக பூட்டி வைக்கல, சேஃப்டி நான் தான் வீட்டில் பண்ணி வைக்கலன்னு அர்த்தம். அப்போ நான் சேஃப்டி ஒழுங்காக பண்ணி வைக்காம இன்னொருத்தங்க அதால பாதிப்பு அடைஞ்சிட்டாங்கன்றதுக்காக மற்ற யாரையுமே நான் பிளேம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் கேர்லெஸ் ஐ டோன்ட் கேர் அப்படியே இருக்க முடியாது, புரியுதா? அதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்டோம். திஸ் இஸ் நாட் மாக்கிங், திஸ் இஸ் நாட் புல்லிங், புரியுதா? இது நாங்கள் கேள்வி கேட்குறோம், ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் அவ்வளோ அபியூசிவாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேள்வி கேட்குற எல்லாத்தையும் என்ன சொல்றீங்கன்னா, என்ன மாதிரி குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தீங்கன்னு கேட்குறீங்க. உங்கள் வீடியோவில் தான் நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன அபியூஸ் பண்ணாத ஆளே கிடையாது எங்கள் வீட்டிலன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. உங்கள் வீடியோவில், உங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் சொன்னீங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மானகட்ட குடும்பத்தில் தான் வந்திருக்கோம், அதையும் தாண்டி தான் நம்ம போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதா? பண்ணின தப்புக்கு ஐம் சாரி, என்னோட இன்ஸ்டாகிராமில் இப்படி வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க, முடிஞ்சது கதை, இதோட போயிடுவோம். ஓகே, இல்லை நீங்கள் இழுத்துக்கிட்டே போறீங்கன்னா நாங்கள் இழுத்துட்டு போக ரெடியாக இருக்கோம். மற்ற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கும் அந்த பொம்பளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, புரியுதா? நாளைக்கு உங்கள் புருஷனோட நாங்களும் ஆட ரெடியாக இருக்கோம், நீங்கள் விட ரெடியாக இருக்கீங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.